guys, welcome to my channel videhassweethome. இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா கீழ இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க so that நான் எப்பலாம் வீடியோஸ் போடணும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கிற ஒரு சண்டே இன்னைக்கு எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. சோ பட் நம்ம சூப்பரான ஒரு ஸ்பெஷல் லஞ்சும் செய்யணும் அப்படினா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரியலி நான் ரொம்ப லேசியா ஃபீல் பண்ணேன். சோ நிறைய கட்டிங் இருக்க கூடாது, நிறைய வந்து கிரைண்டிங் எல்லாம் இருக்க கூடாது, நிறைய ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்க கூடாது. பட் ஒரு ஸ்பெஷல் லஞ்ச் அப்படின்னா இதை நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். சோ பன்னீர் வந்து 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இது குட்டி தின் ஸ்லைஸஸா வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்பதான் வந்து நல்லா வேகும் அப்படின்ட்டு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 2 டீஸ்பூன்ஸ் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் புலாவுக்கு வச்சுட்டு 1 டீஸ்பூன் வந்து இந்த பன்னீர் டிக்கா மசாலா செய்யறதுக்காக வந்து நம்ம தனியா எடுத்துக்கலாம். ஒரு பவுல்ல ஒரே 1 டீஸ்பூன் நம்ம ரெண்டுத்துக்கும் சேர்த்து அரைச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா. சோ இதுல கூட நமக்கு இது வந்து டைம் சேவ் ஆகும். இது மட்டும் தான் நம்ம அரைச்சது. சோ இந்த ஒரே 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன். அது கூட காஷ்மீரி சில்லி பவுடர், உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், அப்புறம் கார்ன் ஃபிளவர் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் வந்து நம்ம ஒரு லெமனை வந்து நல்லா பிழிஞ்சு அந்த ஜூஸை வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இது மட்டும் தான் நம்ம ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸுங்க. இதுக்கு எதுவுமே கட் பண்ண தேவையில்லை, எதுவுமே நிறைய சோக்கிங் அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. ஸோ ரொம்ப நம்ம சோம்பலா இருக்கிற டைம்ல இதை செஞ்சோம் அப்படின்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதே ஸ்பெஷல் லஞ்சாவும் தெரியும், அதே சமயத்துல நம்மளுக்கு நிறைய வேலையும் இருக்காது. இப்போ அது கூட வந்து 1 டீஸ்பூன் வந்து தந்தூரி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தந்தூரி மசாலா இல்ல அப்படிங்கிற பட்சத்துல வந்து பிரியாணி மசாலா இல்லைன்னா வந்து சில்லி கோபி மசாலா எது வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்ல வெறும் கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு கரண்டி அளவுக்கு தயிர் வந்து ஆட் பண்ணிருக்கேன். ஸோ நீங்க பாத்தீங்களா, இதுல வந்து நான் தண்ணி ஆட் பண்ணவே கிடையாது. சால்ட் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடருங்கிறதுனால காரம் வந்து ஓரளவுக்கு கரெக்டா தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 15 மினிட்ஸ்ல இருந்து, ரொம்ப கம்மியான டைம்ல நம்ம இது செய்ய போறோங்கிறதுனால 15 மினிட்ஸ் மட்டும் மேரினேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறையவே டைம் இருந்தது அப்படின்னா நீங்க ஒரு ½ hour போலவும் இது பண்ணிக்கலாம். இப்ப புலாவுக்காக ஒரு குக்கரை வந்து நான் ஹீட் பண்ணிருக்கேன். இதுல வந்து ஒரு கரண்டி அளவுக்கு ஒரு 1 or 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கீ வந்து நல்லா ஹீட் ஆன உடனே இதுல நமக்கு இந்த புலாவுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணிருக்கேன். ஒரு பிரியாணி இலை, ஒரு அன்னாசி மொக்கு, அப்புறம் ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு 2 பட்டை, கிராம்பு, ஜாதிபத்திரி, இது எல்லாமே ஒரே ஒரு ஏலக்காய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிட்டு உங்களுக்கு ஆனியன் வேணும்னா போட்டுக்கோங்க. நான் இதுல வந்து எனக்கும் என் பொண்ணு மட்டும் தான் நம்ம இன்னைக்கு சாப்பிட போறோம் அப்படிங்கறதுனால இதுல ஆட் பண்ணல. நீங்க வேணும்னா ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. கிரீன் சில்லிஸ் வந்து ஒரு 4 கிரீன் சில்லிஸ் குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. பிளஸ் வந்து கருவேப்பிலை, அப்புறம் வந்து ஒரு பட்டாணி வந்து ஒரு ½ கப் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் ஆல்ரெடி வந்து சோக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன். நீங்க ஃப்ரெஷ் பட்டாணி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பன்னீர் டிக்காக்காக நான் சப்பாத்தி தைக்கிற கல் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து நான் கொஞ்சம் ஹீட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதுல வந்து நான் பாஸ்மதி ரைஸ் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஆர்டினரி ரைஸ் வேணாலும். 1 கப் ரைஸுக்கு ½ கப் பட்டாணி, 2 டம்ளர் தண்ணி வந்து கரெக்டா இருக்கும். 2 விசில் விட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க. ஈஸியா ரொம்ப குயிக்கா வந்து ஒரு பீஸ் புலாவ் தயாராயிடும். இப்போ நம்ம பன்னீர் டிக்காக்காக இந்த சப்பாத்தி டவா வந்து நான் ஹீட் பண்ணிருக்கேன். இதுல வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற இந்த பன்னீர் பீசஸை வந்து நம்ம இதுல வந்து வச்சுக்கலாம். இது ஃப்ரை ஆகிறதுக்காக வெறும் 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 2 சைட்லயும் வந்து திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இப்ப பாத்தீங்கன்னா கொத்தமல்லி தலையை வந்து சாப் பண்ணி வச்சதை வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன். ஒரு கர்ட் பச்சடியோட நீங்க இதை சர்வ் பண்ணீங்க. ரொம்ப டெலிஷியஸான, சீக்கிரமா ஒரு 15 மினிட்ஸ்ல இருந்து 30 மினிட்ஸ் ஆகும் இதை செய்யறதுக்கு. ஸோ சூப்பரான ஒரு லேசி டைம்ல செய்யக்கூடிய சூப்பரான லஞ்ச் மெனு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.